என்னம்மா தங்கச்சி ஒரே யோசனையா இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணா, நான் ஒருத்தர்கிட்ட காசு கேட்டிருந்தேன். இன்னைக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னார். ஃபோன் பண்ணால் அவர் ஃபோனே எடுக்க மாட்டேன்றாரு. அதான் ஏன்னு தெரியல. நான் வேற இவரை நம்பி வேற ஒருத்தருக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதான் என்னான்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுங்கிறேன். நீ என்னம்மா எந்த காலத்தில் இருக்க? இந்த காலத்தில் எல்லாருடைய மைண்டுக்குள்ளங்கிற ஒரே விஷயம் பணம். அந்த பணத்தை ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறான் பாரு. அப்படி சொல்கிறவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். நீ சொல்கிற ஆள் உண்மையிலே கஷ்டப்பட்டா காசு கொடுக்குற ஆள்லாம் கிடையாது. சும்மா அந்த நேரத்துக்கு வாயில் அசால்ட்டாக வாக்கு வந்து அடிச்சுட்டு போகிற ஒரு ஆள் தான் நீ சொல்கிற ஆள். அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பணம் தரேன்ட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்து உன்னை நம்ப வைப்பானுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உன்னுடைய விஷயங்களில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அவனுக்கு ஒரு பொறாமை ஏற்படுத்தியிருக்கோம். அதை மனசுக்குள்ளேயே வஞ்சம் வச்சுருப்பான். எனக்காவது ஒரு நாள் நம்மக்கிட்ட ஒரு உதவின்னு வந்து நிற்கும்ல, அப்போ யார் நம்ம காட்டுவோன்னு மனசுக்குள்ளேயே வச்சுருந்துருப்பான். நீ பணம் இல்லாமல் அல்லாடினுக்கு சொல்ல இதுதாண்டா நேரம் இதை பழி வாங்குறதுக்குன்ட்டு நான் பணம் கொடுக்குறேம்மா அப்படின்னு ஒரு பெரிய கொடைவள்ளல் மாதிரி உங்கள்கிட்ட பேசியிருப்பான். நீ அதை நம்பிக்கிட்டு வாக்கு கொடுத்துருப்ப ஒருத்தருக்கு. இதுதான் சாக்குன்னு உன்னை காக்க வச்சு ஏமாற்றிட்டு அவன் போயிட்டுருக்கான். இந்த காலத்தில் பணம் ஒருத்தர் தரத்து சாதாரண விஷயம்லாம் இல்லைம்மா. பணம் வந்து எல்லாரும் கொடுக்குறதும் கிடையாது. அதனால் இனிமேல் ஆளை பார்த்து பழகு, எல்லாரையும் நம்பி ஏமாந்துடாத. இது வந்து நான் ஏதோ புத்தகத்தில் படித்ததோ 4 பேர் சொல்லியோ சொல்லலை. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை கேட்டால் உனக்கு நல்லது, கேட்கலாம் உன் எதிரிக்கு நல்லது. எனக்கு நான் வந்து